வெல்கம் டு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டி. சாகிற வரைக்கும் எனக்கு இதயத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதய பிரச்சனைன்னு நான் ஆஸ்பத்திரிக்கு போகவே கூடாது. உங்களை நான் பார்க்கவே கூடாது. எனக்கு இதயம் நல்லா இருக்கணும், ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாது. இதுக்கு என்ன டாக்டர் செய்யணும்? அதுக்கு நீங்கள் இதயமே இல்லாமல் தான் இருக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் பார்க்க எங்கே இருக்கீங்க, ஆனால் ஃபிட்டாகவும் இருக்கீங்க. நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்க, என்னென்னலாம் செய்கிறதில்ல அப்படிங்கிறத அப்படியே எங்களுக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்வைஸ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். பட் அந்த அட்டாக் அப்படின்னா என்ன டாக்டர்? என்ன ஹார்ட் அட்டாக்னா என்ன நடக்குது, இதயத்தில் என்ன நடக்குது? ஸோ இதுதான் ஒரு ஸ்டென்ட். இப்படி தான் இருக்கும். இது ஒரு மெஷ் மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு பலூன் மேலே வச்சுருக்கோம். இதைத்தான் இது ஒரு ஸ்டென்ட், இது ரெண்டு ஸ்டென்ட், அந்த மாதிரி ஸ்டென்ட் போடணும்னு சொல்வீங்களா? இந்தியா மாதிரி கண்ட்ரியில் நம்ம ஹார்ட் அட்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 50% ஆஃப் த டெத், ஹார்ட் அட்டாக்கால் வர டெத் 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருக்குது. உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஜங்க் எல்லாம் சாப்பிடுவீங்களா? எப்பயாவது எடுத்துப்பீங்களா? ஏன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கோங்கள. ஜங்க் ஃபுட்ஸ் அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது கிடையாது. இடையில எப்பயாச்சும் சாப்பிட்றது தான் செய்கிறேன். ஆல் செஸ்ட் பெயின்ஸ் ஹேஸ் டு பி டேக்கன் சீரியஸ். பக்கத்தில் போய் நீங்கள் ஒரு இசிஜியாவது எடுத்து பார்க்கணுன்றது இம்பார்ட்டன்ட். ஒரு வண்டிக்கோ மெஷினுக்கோ இன்ஜின் எப்படியோ அந்த மாதிரி மனுஷனுக்கு இதயம் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு இன்றைக்கி நம்ம தொடங்குவாங்க. ஆமாம், இதயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறவங்க. ஒரு முக்கியமான மருத்துவர் நம்ம கூட இருக்காங்க. இதயத்துலேங்க நமக்கு எப்படி பிரச்சனை வரும், என்ன ஏது எப்படின்னே தெரியாது. நல்லா இருக்கும்னு நினைப்போம், ஆரோக்கியமாக இருப்போம்னு நினைப்போம். நம்ம அப்படி தான் இருக்கிறவங்களெல்லாம் கூட பார்ப்போம். நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, அப்பா, அம்மா, யாராக வேணா இருப்பாங்க. திடீர்னு அட்டாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனவங்க டாக்டர்கிட்ட கேட்டோம். ஃபஸ்ட் அட்டாக் வந்திருக்கு, மைல்டாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பியிருக்கோம். ரெண்டாவது தடவைலாம் ஏதாவது வந்துச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம கேட்டிருப்போம். இது என்ன அட்டாக்கு? ஃபஸ்ட் அட்டாக்கு, செகண்ட் அட்டாக்கு, தேர்ட் அட்டாக்கு, இந்த ஸ்டண்ட்டுலாம் வேற ஒன்று திடீர்னு வைப்பாங்க. அப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதயத்தை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு மருத்துவம் நிறையா இருக்குது. நம்ம எப்படி ஆனால் பாதுகாத்துக்கணும்? அதெல்லாம் எப்படி மருத்துவம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது? இந்த பிரச்சனைலாம் வராமலே இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் சென்னையில், நம்ம ஓஎம்ஆரில் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். நம்ம கூட டாக்டர் செந்தில்ராஜ் தங்கசாமி இருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களுக்கு ப்ளஷர் மீட்டிங் யூ. எனக்கும் மகிழ்ச்சி டாக்டர். ப்ளஷர் மீட்டிங் யூ. டாக்டர், ஃபஸ்ட்டு நான் என்னுடைய கேள்வி இப்படி கேட்குறேன். டாக்டர், நான் சாகிற வரைக்கும் எனக்கு இதயத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதய பிரச்சனைன்னு நான் ஆஸ்பத்திரிக்கு போகவே கூடாது. உங்களை நான் பார்க்கவே கூடாது. எனக்கு இதயம் நல்லா இருக்கணும், ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாது. இதுக்கு என்ன டாக்டர் செய்யணும்? அதுக்கு நீங்கள் இதயமே இல்லாமல் தான் இருக்கணும். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே. ஆக்சுவலாக நம்ம இதயத்தில் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வழிமுறைகள், நமக்கு சாப்பாடு இதுலெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது, இதுலெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கை முறையில் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணோம்னா தள்ளி போடலாம். ஸோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம நல்லாவே தள்ளி போடலாம். என்னென்ன அதான் டாக்டர் என்னென்ன செய்யணும், என்னென்ன ப்ராக்டிஸ், இப்போ என்னென்ன பிரச்சனை? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஹார்ட் அட்டாக்ஸ் கொஞ்சம் யங் ஸ்டேஜஸ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் நம்ம ஹார்ட் அட்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 50% ஆஃப் த டெத், ஹார்ட் அட்டாக்கால் வர டெத் 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருக்குது. ஸோ இன்னும் சொல்ல போனால் 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே 25% ஆஃப் த டெத் இருக்குது. இது எல்லாம் ஏன் அப்படின்னா, கொஞ்சம் காலப்போக்கில் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைய ஆரம்பிச்சிருச்சு. பீப்புள் ஆர் மோர் ஸ்ட்ரெஸ்ட். எல்லாருமே ஒர்க், அந்த மாதிரி ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. யாரும் அதிகமான தூக்கங்கள் இல்லை. ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங், இந்த மாதிரி நிறைய இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபுட் ப்ராக்டிசஸ் மாறிடுச்சு. ஸோ ஆரோக்கியமான உணவு குறைஞ்சிருச்சு. மெனி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ஹோட்டல் ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்மள அறியாமலே அன்றாட வாழ்க்கையில் வந்த சேஞ்சஸ்னால ஹார்ட் டிசீஸஸும் கொஞ்சம் ஏர்லியராக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க். அதுதான் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் பார்க்க எங்கே இருக்கீங்க, ஆனால் ஃபிட்டாகவும் இருக்கீங்க. நீங்கள் பீயிங் கார்டியாலஜிஸ்ட், நீங்கள் இதயத்துக்குன்னே ஸ்பெஷலான மருத்துவம் படிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி வடிவம் வச்சுக்கிறீங்க? நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்க, என்னென்னலாம் செய்கிறதில்ல அப்படிங்கிறத அப்படியே எங்களுக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆக்சுவலாக அட்வைஸ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும், பட் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் தான். சார், டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ரெகுலராக, அதாவது நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் ஜிம் போவீங்களா? நான் ஜிம்முக்கு போயிடுவேன். ஓகே. மோஸ்ட்லி நான் காலையில் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போக ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க் முடிச்சுட்டு 9 to 10 அந்த மாதிரியாச்சும் ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பாக டெய்லி எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆல்மோஸ்ட் நான்
கார்டியாலஜி வரதுக்கு முன்னாடி எனக்கு ஜிம் பிடிக்கும். ஒரு மைண்டில் எக்ஸசைஸ் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் டிஎம் கார்டியாலஜி முடிச்சதுக்கப்புறம் வரைக்கும் கொஞ்சம் என்னால் டைம் இல்லாதனால ப்ராப்பராக பண்ண முடியல. கார்டியாலஜி முடிச்சு கடந்த 5 வருஷமாக ரெகுலராக 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுவேன். உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் ஜங்க் எல்லாம் சாப்பிடுவீங்களா? எப்பயாவது எடுத்துப்பீங்களா? ஏன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. ஜங்க் ஃபுட்ஸ் அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது கிடையாது. இடையில எப்பயாச்சும் சாப்பிட்றது தான் செய்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு காலையில் வந்துட்டு நம்ம ஓட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க. மதியானம் ஒரு வேளை மட்டும்தான் நான் ரைஸ் இது மாதிரி எடுத்துக்குவேன். மீதிபடி நைட்டெல்லாம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அவ்வளோதான் சாப்பிட்டு படுத்துருவீங்க. எஸ். ஓகே ஃபைன். அதான் இப்போ இந்த ப்ராக்டிஸ் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. காலையில் நான் ஓட்ஸ் சாப்பிடுவேன், மதியானம் ரைஸ் சாப்பிடுவேன். பட் ஆனால் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோன்னா இடையில ஃபேமிலி ஒகேஷன்ஸ் அந்த மாதிரி அது எல்லாமே டிவியேஷன்ஸ் இருக்கிறது. அதனால் என்னால் ஸ்ட்ரிக்ட் மெஷின் மாதிரி நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம டேவிட் காகின்ஸ் மாதிரி அப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியாது. பட் ஆனால் இது ஒரு ஹெல்தியான ஃபுட் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஹாப்பினிங்காக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை? கண்டிப்பாக. ஓகே, மகிழ்ச்சி. ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு நம்ம இந்த இதயம் இதுக்குள்ளே போவோம். எனக்கு அட்டாக் அப்படின்னு வருது டாக்டர், ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அட்டாக் அப்படின்னா என்ன டாக்டர்? என்ன ஹார்ட் அட்டாக்னா என்ன நடக்குது, இதயத்தில் என்ன நடக்குது? அதை நாங்கள் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் ஏதோ ஸ்டண்ட் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஒரு ஸ்டண்ட் வைக்கணும், 2 ஸ்டண்ட் வைக்கணும். அது என்ன பண்ணுவீங்க, எப்படி சரி பண்ணுறீங்க? இந்த ப்ராசஸ் மட்டும் அப்படியே சொல்லுங்கள். ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஹார்ட்டை வந்துட்டு ஹார்ட்டோட தசைகளுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணுறதுக்கு கரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அதாவது ரத்தத்துக்கு சப்ளை பண்ணுற தமனிகள், ஹார்ட்டோட சப்ளை பண்ணுற தமனிகள். இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு பிளட் வெசலும் ரைட் சைடில் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் கரோனரி ஆர்ட்ரி, ரைட் சைடில் ரைட் கரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த லெஃப்ட் கரோனரி ஆர்ட்ரி 2ஆக பிரியும். ஸோ இந்த கரோனரி ஆர்ட்ரியில் வந்துட்டு நம்ம அந்த பிளட் வெசலோட இதுக்கு இடையில கொழுப்பு படிமானம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொழுப்பு படிமானம் வந்துட்டு அஸ் இயர்லி அஸ் 20 years, அதாவது இளமையிலேருந்தே அது படிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே போக 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 இது படிமானம் இருந்துகிட்டே போகும். ஸோ அந்த படிமானம் வந்து சடனாக வந்துட்டு அதில் வந்துட்டு அந்த கொழுப்பு படிமானத்தில் ஒரு ரப்சர் ஆகுது, திடீர்னு ஒரு பிளட் கிளாட் ஆகுது, நிறைய இன்சல்ஸ்னால இது மாதிரி டக்குன்னு அடைப்பு வந்துச்சு அப்படின்னா கீழே பிளட் ஃப்ளோ போகாது, ஹார்ட்டோட மசிலுக்கு பிளட் ஃப்ளோ போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சடனாக செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சோம். ஸோ அது வந்துட்டு நமக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் கொடுத்தும் வரலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு இதுதான் முதல் முறையாக இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணவும் செய்யலாம். ஸோ ஆல் செஸ்ட் பெயின்ஸ் ஹேஸ் டு பி டேக்கன் சீரியஸ். பக்கத்தில் போய் நீங்கள் ஒரு இசிஜி அதை எடுத்து பார்க்கணுன்றது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு பெயின் வந்துட்டு ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு அழுத்துற மாதிரியோ வலின்னு சில பேரால் தான் வலின்னு வர முடியும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு வலி வந்துட்டு ப்ராப்பராக தெரியாது. ஸோ சில திடீர்னு மூச்சு வாங்குற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய அழுத்தம், சம்டைம்ஸ் லெஃப்ட் சைடுன்னு இல்லாமல் சென்டராக கூட வரலாம், கழுத்துக்கு பரவலாம், கைக்கு பரவலாம். ஸோ கைக்கு பரவுது. ஸோ நிறைய பேர் கேஸ்ட்ரைஸ் நினச்சி வரும், ஒரு சிரப்பு குடிச்சிட்டு வீட்டில் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நம்ம சிலது வந்து ஃபர்ஸ்ட் இசிஜியில் தெரியாது, போக போக அடுத்தடுத்து சீரியல் இசிஜிஸ் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எந்த பேஷண்ட் வந்தாலுமே செஸ்ட் பெயின் வந்தாங்க அப்படின்னா ஒரு இசிஜி எடுத்துருவோம், அதுக்கப்புறம் எக்கோ எடுத்து பார்ப்போம். எக்கோவில் வந்துட்டு ஹார்ட்டோட மசில் மூவ்மெண்ட்டில் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா இல்லைன்னு பார்ப்போம். ஒரு ரத்த டெஸ்ட் ட்ராப் பண்ணி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இதெல்லாம் எடுத்து தான் நம்மளும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். பேஷண்ட் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுலேயே நம்மளால் ஓரளவுக்கு ஒரு இது வந்துடும், நமக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சீரியல் டெஸ்டிங்கும் பண்ணி அப்சர்வ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுவோம். சிலது இசிஜியில் வந்ததுமே சேஞ்சஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இசிஜிங்கிறது என்ன பார்க்குறது டாக்டர்? எக்கோ இசிஜி இது ரெண்டுமே இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். ஏன்னா அவங்க போயிருப்பாங்க, அட்மிட் பண்ணியிருப்பாங்க, டாக்டர் இசிஜி எடுத்துக்க சொல்லியிருக்காரு, எக்கோ எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வார்த்தை என்ன குறிக்குதுங்கிறது தெரியாது. இந்த இசிஜினா என்ன, எக்கோனா என்ன? இசிஜின்றது வந்துட்டு ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. ஹார்ட்டில் வந்துட்டு எப்படி பம்பிங் இருக்கோ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குன்னு ஒரு சர்க்யூட் மாதிரி இருக்கும், ஹார்ட்டோட சர்க்யூட்டில் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை வந்துட்டு நம்ம இசிஜின்றது ஒரு மெஷின் மூலமாக ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் எக்கோ அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷின் மாதிரி தான். அதை வச்சு நம்ம வந்துட்டு ஹார்ட்டோட மசில், ஹார்ட்டோட மூவ்மெண்ட் அது எல்லாமே மானிட்டர் பண்ண முடியும். ஸோ வால்ஸு, ஹார்ட்டோட சேம்பர்ஸோட சைஸு எல்லாமே மெஷர் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ஈக்கோ பண்ணுவோம். பிளட் டெஸ்ட் வந்துட்டு ட்ராப்போனின் ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கும். ஹார்ட்டோட மசிலில் வந்துட்டு இந்த என்சைம் வந்துட்டு உள்ளே இருக்கும், செல்ஸில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக அது வெளியில் வந்துட்டு வராது, அது அதிகமான அளவில் வராது. ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு இன்சல்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ராப்போனின் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் மூலமாக நம்ம இயர்லியராகவே கண்டுபிடிக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ இது நல்லா டெஸ்ட் எல்லாம் எடுத்துடும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க,
அந்த பாதையில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அந்த வெயின்ஸ் எல்லாம் இருக்குது, ஆர்ட்ரிஸ்லாம் இருக்குது, அந்த தமனிகள்லாம் இருக்குல்ல, அந்த பாதைகளில் கொழுப்பு அடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன டாக்டர் செய்வீங்க அடுத்து? ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது? இப்போ வந்துட்டு அந்த கொழுப்பு அடைச்சிருக்குன்றது வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகன்ட், அதாவது ஹார்ட் அட்டாக்னு வரும்போது யூஸ்வலாகவே அந்த ரத்த குழாய் அடைப்பு வந்துடும் ஃபுல்லாகவே, பிளட் கீழே போகாது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த வலி, அதை வந்து நம்ம இமீடியட்டாக காப்பாற்றணும். அந்த ஒரு ஒரு 3 hours தான் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மசில் இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம அதை ட்ரீட் பண்ணிடணும். ஸோ அந்த நெஞ்சு வலி வந்ததும் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றது அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்துக்குள்ளே நம்ம போனால் தான் எதையுமே காப்பாற்ற முடியும். இன்னைக்கு வலி வருது, நான் நாளைக்கு போய் டாக்டர் போய் பார்த்துக்கிறேன்னா அது யூஸ் இல்லை. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் 50% ஹாஸ்பிட்டலுக்கே வர முடியாமல் கூட போயிடலாம். ஸோ அதனால இம்மிடியட்டாக பெயின் வரும்போது ஒரு ஹாஸ்பிட்டலை கான்டாக்ட் பண்ணுறது எமர்ஜென்சி. ஸோ இந்த சில டைம்ஸ் வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்துட்டு இந்த கொழுப்பு படிமானம் கிராஜுவலாக தான் ஆகுது. ஸோ உங்க நடந்து போகும்போது வலி வரலாம், ஒரு ஹில் ஸ்டேஸ் ஏறும்போது வலி வரலாம். இது வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் பிளாக்காக இருக்கும்போது சில சமயம் வந்துட்டு, அதாவது ஒரு 70% 80% நேரோவிங் இருக்குது, அதாவது பிளட் வெசலில் 80% அடப்பு வந்துருச்சு, கொஞ்சமாக பிளட் ஃப்ளோ போகுது. ஹார்ட் எப்போல்லாம் நம்ம எஃபர்ட் கொடுக்குறோமோ அப்போ மட்டும் வலி வரும். ஸோ அது ஸ்டேபிள் ஆன்ஜினா. ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக, அதாவது பேஷண்ட்டை வந்ததுக்கப்புறம் எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக எடுப்போம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அடைச்சிருச்சு அப்படின்னா பிளட் ஃப்ளோ உடனே இது கொண்டு வரணும். அதுக்காக தான் உடனே நம்ம கேத் லேப்ல எடுத்து என்ன பண்ணுவோம்னா ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆஞ்சியோகிராமில் எந்த வெசலில் அடப்பு இருக்குது, ஸோ அதை வந்துட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைன்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு எப்படின்னா அந்த அடப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு சில சமயம் பிளட் கிளாட்ஸ் இருக்கும், அது ஒவ்வொன்றும் மாறுபடும் பேஷண்ட் வைஸ் வந்துட்டு. ஸோ அதை வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டென்ட்டை தேவைப்படும் போது ஸ்டென்ட்டுன்னு இப்போ ஒரு இது மெஷ் மாதிரி இருக்கும், அதை பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அதை பிளேஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராகும். அது செஞ்சு காட்டுறீங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டென்ட். ஸோ இப்படி தான் இருக்கும், இது ஒரு மெஷ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பலூன் மேலே வச்சுருப்போம். இந்த பலூனில் வந்துட்டு அது ரெடிமேடாகவே வரும். ஸோ இந்த பலூன் மேலே வந்துட்டு இந்த ஸ்டென்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகி வரும். இந்த பலூனை வந்துட்டு நம்ம கை மூலமாகவோ இல்லை கால் மூலமாகவோ ஒரு சின்ன பங்க்சர் எடுத்து, ரத்த குழாயில் ஒரு பங்க்சர் எடுத்து, அது வழியாக ஒரு டியூப் வச்சு அந்த டியூப் வழியாக உள்ள ஹார்ட்டோட ரத்த குழாயில் நம்ம வச்சுருப்போம். ஸோ அது வெளியே இருந்து இதயத்துக்கு, காலில் இருந்து இல்லை கையில் இருந்து இதயத்துக்கு, ஆமாம், பல உறுப்புகளை கடந்து போகுது. ரத்த குழாய் தான், ஒரே பாதை தான், ஒரே பாதை தான். நம்ம அதை எக்ஸ்ரே மிஷினில் பார்த்துட்டே போவோம். ஸோ எப்படி அந்த ட்ராக் கரெக்டாக உள்ளே போகிறோமான்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பை வந்துட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த பலூனோட இந்த ஸ்டென்ட்டை கொண்டு போய் அந்த பலூனில் வந்துட்டு விரிவடைய செஞ்சு, ஸோ விரிவடைய செஞ்சால் இந்த ஸ்டென்ட் வந்துட்டு அப்படியே ஒரு ரத்த குழாயில் இருக்கிறோம், பலூன் எல்லாத்தையுமே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் சீரான ஓட்டம் இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணிவிட்டு வெளில வந்துடும். ஸோ இது வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்ன்ற பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஃபுல்லாகவே முடிச்சிடும். இது என்னது டாக்டர்? ஸோ ஒரு ரத்த குழாய்க்குள்ளே நம்ம ஸ்டென்ட் போட்டோம்னா எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக இது இருக்குது. இதான் ரத்த குழாய். ஸோ ரத்த குழாய்ன்றது இது ஒரே ஒரு பாதை மாதிரி இருக்காது, 2 சைடு பிரிஞ்சு கூட இருக்கலாம். ஸோ அந்த சைடில் இருந்து வந்துச்சுன்னா அதில் ஒரு அடப்பு இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு சைடில் ஸ்டென்ட் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஸோ இது ஒரு குழாய், இதுல இருந்து தனியா ஒரு வால்வு அதுல வந்து அதுலயும் ஒரு ஸ்டென்ட் போட முடியும். ஸ்டென்ட் போடுறீங்க. ஓ, இததான் இது ஒரு ஸ்டென்ட், இது 2 ஸ்டென்ட், அந்த மாதிரி ஸ்டென்ட் போடணும்னு சொல்வீங்களா? சில சமயம் வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுவோம். இப்போ வந்துட்டு ஒரே இடத்துல பிளாக் இருக்கு, ஸோ ஒரு ஸ்டென்ட்லேயே நம்மளால போட்டு கவர் பண்ண முடியும்னா அது சைஸஸ் வரும். ஸோ நம்ம ரத்த குழாயோட சைஸ் எவ்வளோ இருக்கு அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ரத்த குழாயில் வச்சுட்டு ஒரு இடத்துல பிளாக் இருக்குது, நம்ம ஒரு இடத்துல போட்டுட்டோம், நம்மளால் சீரான ஓட்டத்தை கொடுக்க முடியுது அப்படின்னா அதோடு நிறுத்திடுவோம். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, பேஷண்ட்டுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குவோம். இன்னொரு 3 ரத்த குழாயில் எங்கே வேணால் இன்னொரு அடப்பு வரலாம். ஸோ ஒரு ஸ்டென்ட்டோ 2 ஸ்டென்ட்டோ தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரத்த குழாயில் அடப்பு வருது, நிறைய கால்சியம் இருக்கும். ஸோ கொழுப்பு படிமானம் மட்டும் இருக்காது, கொழுப்பு படிமானம் நாளாக அதில் கால்சியம் டெபாசிஷன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கால்சியம் அதிகமாக டெபாசிட் ஆகும்போது அந்த ஸ்டென்ட் கொண்டு போகிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்துட்டு நம்மக்கிட்ட இன்னும் அட்வான்ஸ்டாக மெஷின்ஸ் இருக்குது. அந்த கால்சியமை ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம அத்ரெக்டமின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ட்ரில் வச்சு பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ணுற ஸ்டென்ட்டுக்கு வந்துட்டு சைஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதாவது மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஃபோட்டோ. ஸோ நம்ம ஓசிடி ஐவஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது உள்ளே போய் நம்ம எப்படி இங்கே வெளியில் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி
பிளட் வெசலுக்குள்ளே போய் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து அதோட சைஸு அது என்னென்ன எங்கெங்கே படிமானம் இருக்குது, எவ்வளோ நீளத்துக்கு நம்ம ஸ்டென்ட் பண்ண முடியும், இதை மாதிரிலாம் நம்ம அட்வான்ஸ்டாக வந்துட்டு பிளான் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நம்மளுடைய சிகிச்சை தரம் வந்துட்டு ரொம்ப பெட்டராக இருக்கும். இது என்னது டாக்டர்? இது வந்துட்டு ஒரு மாடல் உங்களுக்கு. ஸோ இது நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி தான். இப்போ வந்துட்டு இதுதான் அந்த பலூன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டென்ட் வந்துட்டு இந்த பலூன் மேலே இப்படி அமுங்கி இருக்கிற ஒரு பலூன். இதுதான் பலூன். ஆமாம். ஓ சரி. இந்த பலூன் மேலே இந்த ஸ்டென்ட் வந்துட்டு அமுங்கி இருக்கும். சரி. ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த ரத்த குழாயில் உள்ளே கொண்டு போய் இந்த ஸ்டென்ட்டை வந்துட்டு இப்படி வச்சு இப்படி விரிவடை சேரும். ஸ்டென்ட் விரிஞ்சோம். ஆமாம். இப்போ நம்ம வெறும் பலூன் மட்டும் பண்ணிட்டு விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அது மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ அந்த இதை போடும்போது அந்த ஃப்ளோ வந்துட்டு மெயின்டைன் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அடப்பு இருக்குது, நம்ம அங்கே போய் ஸ்டென்ட் போடுறோம். இப்படி போய் இப்படி விரிவடைஞ்சு கொஞ்சம் இதாக்கிடுது. ஆமாம். ஓகே ஃபைன். ஓகே டாக்டர். சரி டாக்டர், இப்போ நம்ம அந்த ஸ்டண்ட் அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டோம். அது ஒரு சின்ன ஒரு வலை மாதிரி இருக்குது, பலூனில் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் அது போய் இந்த கொழுப்பு அடைச்சிருக்கிறத போய் அப்படி விரிவடைஞ்சு விட்டுருது. ஸோ ரத்த ஓட்டத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். அது வந்து அந்த வேலையை செய்யுது. இப்போ இந்த ஆன்ஜியோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல டாக்டர்? ஆன்ஜியோகிராம்ன்றது வந்துட்டு நம்ம ஹார்ட்டோட பிளட் வெசலில் போய் கான்ட்ராஸ்ட் ஒரு டை, நம்ம ஒரு ரத்தம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ரேல பார்க்குறோம். ஸோ எக்ஸ்ரேல பார்க்கும்போது நம்மளால் விசிபிலிட்டிக்காக ஒரு டை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த டை வந்துட்டு ஃப்ளோ தெரிகிறத வந்துட்டு நம்ம செக் பண்ணுறது தான் ஆன்ஜியோகிராம். ஓகே. ஸோ ஆன்ஜியோகிராம் பண்ணுறதுன்றது சிகிச்சை கிடையாது, அது ஒரு ரத்த டெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஓகே. அதுவும் ஒரு டெஸ்ட், அடப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட் ஆன்ஜியோகிராம். ஆன்ஜியோபிளாஸ்டின்றது தான் சிகிச்சை. அதுதான் நம்ம வந்து ஸ்டென்ட் பண்றது வந்துட்டு சிகிச்சை. அந்த ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு பேரு, அந்த சிகிச்சைக்கு பேரு ஆன்ஜியோபிளாஸ்ட். ஆமா. அது வைக்கணுமா வேணாமான்னு பாக்குறதுக்கு பேரு ஆன்ஜியோகிராம். எனக்கு ஆன்ஜியோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதோட அப்படியே நிறுத்திடுறாங்க ஆன்ஜியோன்ட்டு. அது ஆன்ஜியோ கார்டியாலஜிஸ்ட் போனீங்கன்னா ஆன்ஜியோகிராம் பண்ணீங்களா இல்லை ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணீங்களான்னு அடுத்தது கேட்பாங்க. ஓகே சரி டாக்டர், இப்போ எனக்கு ஒரு டவுட். பொதுவாகவே எனக்கு இந்த டவுட் இருக்கு டாக்டர். லிவரு நிறைய இப்போ ஆல்கஹால் குடித்தா லிவர் போயிடணும், நிறைய வந்துட்டு நம்ம ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணோம்னா லங்ஸ் போயிடும் டாக்டர். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹாலு, அப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் ப்ராப்பராக இது பண்ணலன்னா கிட்னி பாதிப்படுறதுக்கான நிறைய இருக்குது. உப்பு அதிகமாக சாப்பிட்டோம்னா, இந்த டேப்லெட்ஸ்லாம் அதிகமாக போட்டோம்னா கிட்னி வந்து உப்பு நிறையா படிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் இது செஞ்சால் இது போயிடும், இது செஞ்சால் இது போயிடும்னு சொல்கிறோம்ல, அப்படி இதயத்துக்கு என்ன டாக்டர்? நீங்கள் சொன்ன எல்லாமே இதயத்தையும் பாதிக்கும். சரிங்களா? சரி. ஒன்று வந்துட்டு என்னென்னா, இதே பாதிப்பாகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லணும்னு அது ரொம்ப வந்துட்டு அதனால தான் நான் சொன்னேன், இதயம் இருந்தாலே நீங்கள் இதயத்தை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்ட்டு. சாதாரணமாக வந்துட்டு சில பேர்த்துக்கு ஜெனட்டிக்கலாகவே ப்ரீடிஸ்போஷன் வரும். இப்போ வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் வந்துட்டு ரொம்ப ஏர்லியராக வருது அப்படின்னா அந்த பசங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் இருக்குது. அதனால தான் ஸ்க்ரீனிங் வந்துட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். ஹார்ட் டிசீஸ்க்கு ஸ்க்ரீனிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்ன வயசுலேருந்து. எவ்வளோ ஏர்லியராக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கிறவங்க அப்பா அம்மாவுக்கு ரிஸ்க் இருக்குன்னா 20 வயசுலேயே ஆரம்பிக்கிறதே பெட்டர் தான். ஸ்க்ரீனிங். ஆமாம், ஸ்க்ரீனிங். ஒரு நார்மலாக வந்துட்டு சில ஹார்ட் டிசீஸ்லாம் வந்துட்டு பிறக்கும் போது இருந்தே அப்நார்மலாக இருக்கும். அதெல்லாம் சிலது வந்துட்டு இமிடியேட்டாக தெரியும், சிலது லேட்டாக தான் தெரியும். அதனால் நம்ம லேட்டாகவும் எப்போ நமக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது இமிடியேட்டாக செக் பண்ணிடணும். நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் அட்லீஸ்ட் 20 years to 30 yearsக்குள்ளே வந்துட்டு அவங்க ரொட்டீனாக ஒரு ஃபஸ்ட் செக்கப்பாக ஆரம்பிச்சுக்கணுன்றது பெட்டர். சில டெஸ்ட் தான், ரொம்ப எல்லாமே நம்ம இல்லை. சாதாரண பிளட் டெஸ்ட், ஒரு இசிஜி, ஈக்கோ, இந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட் மட்டும் இருக்குது. அதை நம்ம பண்ணாலே போதும். நம்ம எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு ரிஸ்க்கை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் அதிகமாக பண்ணலாம். ஸோ ட்ரெட்மில் பண்ணுவோம். சில பேர்த்துக்கு ட்ரெட்மில்ன்றது ஒரு மெஷின் இருக்கும், அதில் எக்ஸசைஸ் பண்ண சொல்லிவிட்டு ஓட சொல்லிவிட்டு இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது அவங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஹார்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அவங்க இசிஜி சேஞ்சஸ் வருதான்றது பார்க்குறது ட்ரெட்மில்லில். அதுக்கப்புறம் சிடி, கால்சியம் ஸ்கோர், அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எது பண்ணால் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ சரியான உணவு எடுத்துக்கல அப்படின்னா, அதாவது நம்ம ஃபேட் டயட் அதிகமாக எடுக்கிறோம். டயபெட்டிஸ்ன்றது வந்துட்டு ஒரு இன்க்ரீஸ் ரிஸ்க் ஃபார் ஹார்ட் டிசீஸ். ஸோ டயபெட்டிஸ்க்கு வந்துட்டு நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்லேருந்து ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு ரீசன். சுகர் இருந்தாலே ஹார்ட் வர்றதுக்கான வாய்ப்பு. ஆமாம் ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிகம். ஸோ சுகர் இருக்குது அப்படின்னாலே அந்த பேஷண்ட் ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்டாக தான் பார்ப்போமே. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ சிச்சுவேஷன்ஸ். ஸோ அதனால நம்ம ஆல்கஹால் வந்துட்டு சில பேர் க்ரானிக்காக எடுக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் சேஞ்சஸ் வரும், அதனால திரும்ப ஹார்ட் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கலாம். ரொம்ப அதிகமாக ஒரே நேரத்தில் குடிக்கிறவங்களுக்கு ஹார்ட் மசில் வீக் ஆகி உடனே விரிவடைஞ்சு அட்டாக் வர, அதாவது ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்மோக்கிங்
நிக்கோட்டின் லங்ஸை மட்டும் இல்லை ஹார்ட்டையும் பாதிக்கும். ஸோ அதனால ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு, ஸ்மோக்கிங் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கு இன்க்ரீஸ்டு ரிஸ்க். கொலஸ்ட்ரால் இல்லாமல் நார்மலாக இருக்க பிளட் வெசல் சடனாக ஒரு அட்டாக் வர்றதுக்கு ஸ்மோக்கிங் ஒரு பெரிய காரணம். ஸோ இப்போ இருக்கிற யங் ஏஜஸில் வந்துட்டு 35 இயர்ஸில் வர ஹார்ட் அட்டாக்ஸ் அதிகமாக வர்றது ஸ்மோக்கிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். ஓகே. அண்ட் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு கொலஸ்ட்ரால் சில பேர்த்துக்கு அதிகமாக இருக்கும். லிப்போப்ரோட்டீன் ஏன்னு இன்னொரு கொலஸ்ட்ரால் பொருள் இருக்குது, அது அதிகமாக செக் பண்ணுறாங்க, இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ அது சில பேர்த்துக்கு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப யங் ஏஜ்லேயே ஹார்ட் அட்டாக்ஸ் வரலாம். அது என்ன டாக்டர், கொலஸ்ட்ரால்ங்கிறதுலேயே குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, அப்போ நான் சாப்பிடும்போதே இது குட் கொலஸ்ட்ரால் இது பேட் கொலஸ்ட்ரால்னு பிரித்து சாப்பிட்றதெல்லாம் நான் எப்படி டாக்டர் பண்ண முடியும்? கொலஸ்ட்ரால்ன்றது வந்துட்டு குட் கொலஸ்ட்ரால், நம்ம சாப்பிட்ற உணவு வந்துட்டு கொலஸ்ட்ரால் வந்துட்டு உள்ளே போகிறத வந்துட்டு நம்ம மெட்டபாலைஸ் பண்ணுறோம், பாடி மெட்டபாலைஸ் பண்ணும். ஸோ அதை வந்துட்டு லிவருக்கு கொண்டு போகிறதும் வெளியில் டிஷ்யூஸ்க்கு கொண்டு போகிறதும் லிப்போப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டோட்டல் கொலஸ்ட்ரால் இந்த லிப்போப்ரோட்டீன் இதை தான் நம்ம வந்துட்டு எல்டிஎல் பிஎல்டிஎல்னு சொல்லுவோம். இதை தான் கொலஸ்ட்ரால் கேரி பண்ணுறது. லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இதில் இந்த எல்டிஎல் விஎல்டிஎல் இது ரெண்டும் வந்துட்டு நம்ம பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்துட்டு ரத்தத்தில் வந்துட்டு படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெச்டிஎல் வந்துட்டு லிவருக்கு மெட்டபாலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இதை வந்துட்டு நம்ம இப்போ அந்த குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க. நம்ம டார்கெட் வந்து எல்டிஎல் விஎல்டிஎல் தான். ஸ்டில் கொண்டு வரும், பட் ஆனால் அது வெரி குட் கொலஸ்ட்ரால் அப்படி அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுல வந்துட்டு இன்னும் ரிசர்ச் ஸ்டடீஸ் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இல்லை. அதனால அந்த குட் கொலஸ்ட்ரால் கான்செப்டை வந்துட்டு பெருசாக நம்ம எடுத்துக்கிறது தேவையில்லை. எண்ணெய் பதார்த்தம் அதிகமாக இருக்கிறது, கடைகளில் போடுறது, ரிப்பீட்டடாக ஹீட் பண்ணுற எண்ணெய், இந்த மாதிரி ஐட்டங்களே ஃப்ரைடு ப்ராசஸ்டு அந்த மாதிரி சொல்கிறத காட்டிலும் நம்ம சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸும் மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கிற எண்ணெயை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு கோகோனட் ஆயிலில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், பாம் ஆயில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் இந்த சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில்ஸ், வெஜிடபிள் பிரான் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், சஃபோலா, இது எல்லாமே வந்துட்டு ஓகே குட் தான். பட் என்ன ஆயிலாக இருந்தாலுமே அதோட கண்டென்ட் வந்துட்டு கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஓகே, அந்த மாதிரி அப்போ சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், இப்போ ஏற்கனவே முன்னாடி பேசினதுனுடைய கேள்வியினுடைய ஒரு நீட்சியாக நான் கேட்குறேன். எனக்கு வந்துட்டு ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லை, ட்ரிங்கிங் பழக்கம் இல்லை, நான் கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுறேன், ரொம்ப ஃபிட் அப்படின்னு தாண்டி எக்ஸசைஸும் பண்ணுறேன், ஏதோ ஒரு வேலைன்னு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் இருக்கேன், அந்த மாதிரி ஆளுக்கும் கூட ஹார்ட் அட்டாக் வருது இல்லைடா? அதுதான், அதனால தான் அவங்களுக்கு அப்புறம் என்ன டாக்டர், அப்போ என்னதான் பண்ணுறது? ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அதுதான் சொன்னேன். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு ஹார்ட் மசில் வந்துட்டு சில பேருக்கு வீக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜெனட்டிக்காக வருது, அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது, அதுதான் நம்ம செக் பண்ணாதான் தெரியும். அதனால தான் ஸ்க்ரீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது கொமோஷியோ கார்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்பாலை வந்துட்டு ஒரு பேஸ்பாலோ ஒரு ஃபுட்பாலோ வேகமாக வந்து நெஞ்சில் படுது, சரி, டக்குன்னு பட்டால் அந்த நிமிஷம் வந்துட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சிபிஆர் பண்ணிங்கன்னா காப்பாற்றிடலாம். அவங்களுக்கு நார்மல் ஹார்ட் தான் இருக்கும், பட் ஆனால் அந்த பால் பட்ட வேகம் அந்த ஹார்ட் அதை நம்ம ஹார்ட்டோட கண்டக்ஷன் சிஸ்டம் போயிட்டுருக்கிறதுல ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் அடிக்கும்போது அந்த ஹார்ட் நின்றும். ஸோ அதுதான் சொன்னேன். ஸோ நார்மல் ஹார்ட் ஜஸ்ட் ஒரு பந்து வேகமாக படுது, பேஷண்ட் இறந்துடலாம். ஸோ இது வந்து கபடி குழுன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா டாக்டர்? அதில் கிளைமேக்ஸ் வந்து இந்த கபடி விளையாடும் போது கால் வந்து அவர் மேலே பட்டுரும், அந்த விஷ்ணு அந்த மாதிரினே அவர் கால் பிடிச்சி ஜெயிச்சிருவாங்க, ஆனால் இறந்துருவாரு. பட்டு ஸோ அந்த மாதிரினே வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இதே மாதிரி இந்த லாங்ல இருந்து டைவ் பண்ணி இதில் விழுறாங்க டக்குன்னு. சில பேர் நல்லா டீப்பா இப்படி போவாங்க, சில பேர் தெரியாம அப்படியே போய் ஸ்விமிங் பண்றது சொல்றீங்களா? தண்ணியில மேல இருந்து குதிக்கிறாங்க, குதிச்சு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல டப்புன்னு இப்படி அடிபடுறது. நம்ம யூசுவலா டைவ் இப்படி பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. இப்படி அடிபடும் போது, நெஞ்சில் அடிபடும் போது டக்குன்னு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு. ரொம்ப கோல்டு வாட்டர்ல ரொம்ப டீப்பா போகும்போது ஒரு கோல்டு ஷாக் வந்து ஹார்ட் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நார்மல் ஹார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வெயிட் தூக்கும்போது ஜிம்ல ஸோ எக்ஸசைஸுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் அப்படின்னா நம்ம அந்த ரன்னிங் போகிறோம், சைக்கிளிங் போகிறோம், ஸ்விம்மிங் போகிறோம், ஸோ பிரிஸ்க் வாக்கிங் போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் டெய்லி பண்ணுறோம், 5 days பண்ணுறோம், அதுவே போதுமான. ஸோ இதே இது வந்துட்டு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் மசிலுமே நல்லா திக்காயிரும். ஸோ ரொம்ப அந்த ஹெவி ரெகுலராக பண்ணுறாங்க, ஹெவியாக பண்ணுறாங்க, ஹார்ட் மசில்லாம் திக்காயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு ஹார்ட் அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸ் வந்து அதுவும் ஒரு அரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், கார்டியக் அரெஸ்ட். ஸோ ரொம்ப விகரஸ் எக்ஸசைஸ்
பண்ணுறதும் ஒரு ரிஸ்க் இருக்குது. அண்ட் ரொம்ப ஹெவி வெயிட் தூக்கும்போது அவங்க உள்ள இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், உள்ளே இருக்க ப்ரெஷர். ஸோ சில சமயம் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரீயாகவே ஏதாச்சும் அந்த பிளட் வெசல்ஸில் வந்துட்டு ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கலாம், ரப்சர் ஆகிறதுக்கு சடன் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அனுரசம்னு சொல்லுவாங்க, அதாவது தம்மினியில் ஒரு வீக்கம், அதெல்லாம் டக்குன்னு ரப்சர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹெவி வெயிட் தூக்குறவங்க, இந்த எக்ஸசைஸ் ஹெவியாக பண்ணுறவங்களுக்கு இது இருக்குது ரிஸ்க்கு. சில பேர்த்துக்கு வந்துட்டு ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதின்னு ஒன்று இருக்குது. ஹார்ட்டோட மசில் வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும். அது வந்து ஃபேமிலியில் ஜெனட்டிக்கலாக வர ஒரு ப்ராப்ளம். அது நம்ம எக்கோ பண்ணியோ ஸ்க்ரீனிங் பண்ணாமல் அது தெரியாது. சில பேர்த்துக்கு அடிக்க இடையில தலை சுற்று வர மாதிரி சிம்டம்ஸ் இருந்திருக்கும், அதை அவங்க நோட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இதய துடிப்பு அதிகமாகிறது, தலை சுற்று, அந்த மாதிரிலாம் ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்கும், அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம நிறைய பேர்ட்ட கேட்குற கொஷினே வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் யங் ஏஜில் ஏதாச்சும் கார்டியாக் டெத் இருக்கா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்போம். ஸோ அந்த கொஷின் கேட்குறது வந்துட்டு எதனால தான், எதாவது ஜெனட்டிக்கலாக ஏதாச்சும் வந்துட்டு இருக்கா அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி இவங்களுக்குலாம் வந்துட்டு ஹார்ட்டோட உள்ளே இருக்கிற சேம்பர் சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸ் வந்து சடனாக கார்டியக் அரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ இங்கே உங்களை பார்க்க கூட வரேன்னு வச்சுக்கோங்களேன், வந்து நான் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னே வரலாமா? வரும்போதே கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டு இதயம் screening எப்படி test இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்குனே வரலாம். ஆமாம், அதுக்கு நம்ம டெஸ்ட் வந்து இருக்கு, ஹார்ட் செக்அப்னே வச்சிருக்கிறோம். ஹார்ட் செக்அப். ஸோ யூஸ்வலாக மாஸ்டர் செக்அப் பேக்கேஜ்னு எந்த மாஸ்டர் செக்அப் பண்ணீங்கனாலும் அதில் அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஒரு கார்டியாக் பேக்கேஜ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதயம் வந்துட்டு எல்லாத்துக்குமே முக்கியம். ஸோ அதுலேருந்து தான் எல்லாமே. ஸோ அதனால எல்லாத்துலேயுமே ஒரு இசிஜி பேசிக்காக, ஒரு எக்கோ பேசிக்காக இருக்கும். ஸோ அது ரெண்டும் ஒரு ஸ்க்ரீனிங்காக 20 வயசு தாண்டவங்க எல்லாருமே பண்ணிக்கிறது பெட்டர். அதுக்கு 20 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணுறது பெட்டர். ஆமாடா. ஏன் நான் இதை கேட்டேன்னா டாக்டர், என்னன்னே இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று இருக்குது, நான் ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்கேன்னா கூட எனக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு அந்த அவேர்னஸ் அது வந்து எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா இது எனக்கு வரும்னு தெரியுது, தெரிஞ்சே நம்ம பண்ணிடுவோம். கெட்ட பழக்கம்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் தான். நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு கெட்ட பழக்கம் தான். வீட்டில் உட்காந்து இருக்கிறதே ஒரு கெட்ட பழக்கம் தான். சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆமாம், நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணலைனாலும் கீப் மூவிங். ஆமாம், டோன்ட் சிட், கீப் மூவிங். அதுதான் இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் இதெல்லாம் வந்துட்டு அதுதான் அந்த கான்செப்ட். கொஞ்ச நேரம் உட்காந்து யுவர் ஐடியல் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு வந்துடும். இன்ச் நடங்க அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைன். அதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதுக்கு தான் இது. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி டாக்டர், இப்போ மற்ற ஏதாவது இப்போ காய்ச்சல், தலைவலி அந்த மாதிரி கூட விடுங்க, இப்போ வேறு ஏதாவது ஒன்றுனா பரவாயில்ல, இப்போ இதயம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆர்கன் அப்படிங்கிறது. இப்போ அதுக்கான செலவுகளுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல. இப்போ ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இதயத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டண்ட் வைக்கிறதுக்கோ, ஒரு கார்டியோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ, இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுமே அதிகம் இல்லை டாக்டர். அவங்கெல்லாம் எப்படி டாக்டர் கோப் அப் பண்ணுறது? மோஸ்ட் ஒரு பீரியடில் ஸ்டென்ட்டோட காஸ்ட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே ஒரு பெரிய ரிசர்ச்க்கு அப்புறம் வந்திருக்கு. அந்த ரிசர்ச் காஸ்ட்டை வந்துட்டு கம்பெனிஸ் எடுக்கிறதுக்காக எல்லா பப்ளிக்கில் லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் கடந்த ஒரு 5-6 வருஷங்களாகவே வந்துட்டு ஸ்டென்ட்டுக்கு வந்து கேப் போட்டிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ எந்த ஸ்டென்ட்டுமே இந்த காஸ்ட்டுக்கு மேலே போக முடியாதுன்னு இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ், நார்மல் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 2 lakhs 3 lakhs அந்த மாதிரி ஒரு ஸ்டென்ட்டு நம்ம யூஸ் ப்ரொசீஜரை பொறுத்து ஸோ அந்த ரேஞ்சில் வரும். ஸோ பட் ஆனால் நம்ம ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. சில டைம்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்டென்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி நம்ம இந்த ட்ரில் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மெஷின் டூல்ஸ் அதிகமாக தேவைப்படும் போது காஸ்ட்டும் அதிகமாக போகலாம். ஸோ சில சமயம் நம்ம நிறைய அடாப்ட் இருக்குது, இவங்களுக்கு வந்துட்டு சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷனாக நம்ம சர்ஜரி ஆப்ஷன் கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே ஆன்ஜியோகிராம் பண்ணதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு மருந்து மட்டும் போதுமா, ஸோ மருந்து மட்டுமே போதும், அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு சர்ஜரி ஆப்ஷன் கொடுக்கணும், சர்ஜரி கொடுத்துருவோம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு நிறைய பிளாக் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் சர்ஜரி கொடுப்போம். ரொம்ப வயசானவங்க சர்ஜரிக்கு ஃபிட்டாக இல்லை, அவங்க பேஷண்ட்டுக்கு சர்ஜரி இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்டென்ட் பண்ணாலும் ஸ்டென்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். நம்ம வந்துட்டு இதுதான் உங்களுக்கு வழி, இதுதான் இல்லை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு சில சமயம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், சில சமயம் இஇசிபின்னு ஒரு இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில பேர் தப்பாக யூஸ் பண்ணாங்க. ஸோ இஇசிபின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை.
ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இதையே ஃபர்ஸ்ட் லைனாக சில இடங்களில் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு அப்படி கிடையாது. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம இது ட்ரீட் பண்ண முடியும், சர்ஜரி பண்ண முடியும், ஸ்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அது அடுத்து தான் அது பண்ண முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்குது பிளட் வெசல்ஸ், அவங்களால வந்துட்டு வலி இன்னும் வருது, மருந்து எவ்வளவோ கொடுத்தும் வலி வருதுன்ற பேஷண்ட்டுக்கு லாஸ்ட் ரிசார்ட்டாக அந்த இஇசிபி ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ பட் ஆனால் சில இடங்களில் அதுவே வந்துட்டு ஃபஸ்ட்டாக பண்ணுறாங்க. சில வந்துட்டு ஏமாத்துறதும் நிறையா இருக்குது. இப்போ இந்த கால்சியம் வந்துட்டு பிளட் வெசலில் இருக்கிற கால்சியமை கரைக்கிறதுக்கு கீலேஷன் தெரப்பி, டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அப்ரூவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதை மக்கள் நிறைய பேர் நம்பி ஏமாந்து போகிறாங்க. ஓகே, கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நினச்சிடுறாங்க. ஆமாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே வந்துட்டு ஹார்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் வெயிட்டிங் டைம் கொஞ்சம் இருக்கலாம். வெயிட்டிங் டைம் இருக்கும். இப்போது நம்ம ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண இனாகரேஷன் செரிமனிலே நம்ம இன்னொரு திட்டமே அனௌன்ஸ் பண்ணோம். எலிஜிபிள் பீப்புள், அதாவது கொஞ்சம் புவர் பேஷண்ட்ஸ்க்கு, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 100 இலவச ஹார்ட் சர்ஜரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மெயினாக வந்துட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு ரொம்ப புவர் பேஷண்ட்ஸு, ரொம்ப சிக் பேஷண்ட்ஸு, அப்புறம் குழந்தைகள், இவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹார்ட் சர்ஜரி ஃப்ரீயாக பண்ணுறோம். இந்த ப்ராசஸில் இப்போ நம்ம அட்லீஸ்ட் 30-35 கேசஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சர்ஜரிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ யாராச்சும் இந்த மாதிரி இன்னும் ரொம்ப புவர் பேஷண்ட்ஸ், அவங்களால சர்ஜரி வந்துட்டு வெளியில் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்மளை அப்ரோச் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்களே நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி ஸ்டண்ட் இதெல்லாமே பண்ணியிருப்பீங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருப்பீங்க. நம்ம இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் இல்லாத பேஷண்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியல. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு இருக்குது, டக்குன்னு எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நான் போகிறேன்னா எனக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதை பற்றின ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்களேன். கவர்மெண்ட்டுமே அதை ரெகக்னைஸ் பண்ணதுனால தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே காமன் பீப்புளுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கொடுக்குற கவர் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஹார்ட்டோட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நம்ம இனிஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நைஸ் மீட்டிங். கடைசி ஃபார் அ மினிட் நீங்கள் நேரடியாக எங்களுடைய நேயர்கள், தேனி ரேடியோவில் நேயர்கள் பார்த்து நீங்கள் ஏதாவது பேசணும்னா யூ கேன் ஸ்பீக் த்ரூ தி கேமரா. ஃபர்ஸ்ட் திங் இஸ், இப்போதைக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எல்லாரும் ஒரு சின்ன வகையிலையாச்சும் டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் வேகமாக நடக்கிறத வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஈவன் நாம் வந்துட்டு நிறைய பேர் பார்ப்போம் ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடைப்பயிற்சின்றது வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பேஸாக வாக் பண்ணணும். அந்த பேஸ் வாக்கிங் வந்துட்டு ஒரு 4 பேர் ஆப்போசிட்டில் நடந்து வராங்க, நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா அது மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி இந்த எக்ஸசைஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இடம் சூஸ் பண்ணிக்கோங்க, கிரவுண்ட், பார்க்ஸ். அதனால தான் இப்போ கவர்மெண்ட்டும் பார்க்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்ஸில் வேகமாக நடங்க. வேகமாக நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் ஷுட் ஃபாலோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எஸ் அ டெய்லி பார்ட் ஆஃப் தேர் லைஃப். ஜாகிங் போக முடியலன்னா கூட வேகமாக நடக்கணும். ஆல் 7 days இல்லைனாலும் அட்லீஸ்ட் 5 days நடக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இதயத்தை பற்றின ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோங்க. என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதுலேருந்து, நம்ம உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுலேருந்து, நமக்கு வந்து நீங்கள் கிட்னியை பாதித்தாலும் இமீடியட்டாக அது இதயத்துக்கு வரும், நுரையீரலை பாதித்தாலும் அது இதயத்துக்கு வரும், உங்களுக்கு வேறு என்னென்ன உறுப்புகள் உள்ளே இருக்கோ எந்த உறுப்பை பாதித்தாலும் இதயத்துக்கு வரும். முக்கியமாக இன்னைக்கு தான் அது ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சுகர் பேஷண்ட்டாக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கூட அவங்கள நாங்கள் ஹார்ட் பேஷண்ட் மாதிரி தான் பார்ப்போம். ஏன்னா சுகர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்களை கொடுத்துருக்காங்க. சாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கோட்டெல்லாம் போட்டிருக்கனால தெரியல, இல்லைன்னா கோட்டெலாம் கலட்டினாங்கன்னா ஹீ இஸ் அ ஃபிட் பர்சன், நான் பார்த்தேன் அதை. ஸோ அவர் லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக ரெகுலராக ஜிம் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது அப்படிங்கிறது ஒன்று, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத சொல்கிறதுங்கிறது ஒன்று. ஸோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுமே அதை எடுத்துக்கணும். இன்னையிலேருந்து ஏதோ ஒரு வகையில் நான் உட்காந்தே இருக்க மாட்டேன், மூவிங்லேயே இருப்பேன். ஏதோ எனக்கு வந்து, ஏன்னா எப்போ வரும்னே தெரியாத ஒரு டிசீஸ். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்திருந்தால் வந்திருக்கும், என் குடும்பத்தில் யாராவது யங் ஏஜில் இருந்தால் வந்திருக்கும். ஏன்னா எனக்கு பிறக்கும் போதே ஹார்ட் வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா கூட எனக்கு சிக்கல் இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குன்னா ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம செம சூப்பர் ஹாப்பியாக இருப்போம். அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்க்ரீனிங்னு அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஒரு செக்அப் மட்டும் பண்ணிக்கலாம், என்னுடைய ஹார்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு. இந்த மாதிரியான அவேர்னஸ், இந்த மாதிரியான விழிப்புணர்வுலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கமும். ஏன்னா இப்போ முதல் தலைமுறையில் படித்து நம்ம வந்துக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய சேவிங்ஸ், நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ எல்லாமே அது மொத்தமாக காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது. அவங்கள அப்பப்போ ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது நல்லது. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் ரொம்ப கேரிங்காக இருப்போம்.
அதே மாதிரி நம்மளுடைய பணமும் கொஞ்சம் கேராக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். அகைன் சார் சொன்ன பாயிண்டோடய நான் முடிக்கிறேன். ஆனால் லைட்டர் நோட் தான் சொன்னாங்க, பட் ஆனால் சீரியஸ் நோட், இதயமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் இதய பிரச்சனை வராமல் இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த லைஃப் டிமி வழங்கும் பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இது இருந்துச்சு. இன்னொரு லைஃப் டிமி வழங்கும் பாசிட்டிவிட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே.